ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நேரமாகிவிட்டதம்மா, நேரமாகிவிட்டது. ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்வில் எல்லாமும் புரியாமல் என்ன நடக்கப் போகிறது, ஏது நடக்கப் போகிறது, எதுவும் புரியாமல் நீயே கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடம் சொல்லும் ஒரு விஷயம், எந்த நிலைமையிலேயும் எதையும் நினைத்து கவலைப்பட்டும் படாதே. ஏனென்றால் இந்த உலகத்தில் உன்னை கவலைப்படத்தான் நிறைய ஆட்கள் இருக்கிறார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த நேரத்தில் காயப்படுத்தலாம், எந்த நேரத்தில் உன்னை வேதனைப்படுத்தலாம் என்ற நிலைமையில்தான் ஒவ்வொருவரும் காத்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்களிடம் உன்னுடைய வாழ்க்கையை நீ ஒரு நாளும் நான் இப்படித்தான் இருக்கிறேன், இந்த ஒரு நிலைமையில்தான் இருக்கிறேன் என்ற மாதிரியாக எதையும் காட்டிவிடாதே. ஏனென்றால் அதை வைத்தே உன்னை தாக்க ஆரம்பிப்பார்கள். எதற்கெடுத்தாலும் நீ என்னிடம் சொல்லும் ஒரு விஷயங்கள், என்னதான் இது, எனக்கு என்னதான் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனையாக இருந்தாலும் மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு ஏதேதோ குழப்பங்கள் இருந்தாலும் அந்த குழப்பங்களை என் மீது தான் திணிக்கிறார்கள். எனக்கு நிறைய ஆசைகள் உண்டு, ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஆசைகளையும் எனக்கு எப்பொழுதும் யாருமே நடத்தி கொடுத்ததும் அல்ல. எனக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும் என்று கேட்டதும் அல்ல. எல்லாமும் மற்றவர்களுடைய இஷ்டத்திற்குத்தான் என்னுடைய வாழ்க்கையில் நான் வாழ்கிறேனே தவிர, நான் என்னுடைய ஆசைகள் படி வாழ்க்கையில் ஒரு இடத்தில் கூட நான் எப்பொழுதும் வாழவே இல்லை என்றுதான் நீ புலம்புகிறாய். தங்கப்பிள்ளையே, என்னதான் உன் வாழ்வில் பிரச்சனை இருந்தாலும், என்னதான் உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் இருந்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில் என்னதான் உனக்கு வலிகளும் வேதனைகளும் இருந்தாலும், நிச்சயமாக அந்த வலி வேதனைகள் அனைத்தையும் நான் கூடிய விரைவாக எடுப்பேன். உன்னுடைய ஆசைகளை மற்றவர்கள் வேண்டுமானால் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக உன்னுடைய வலி வேதனைகள் அனைத்தையும் நான் கேட்பேன். நிச்சயமாக உனக்கு கவலைப்படும் அளவுக்கு எப்பொழுதும் வலிகளையும் வேதனைகளையும் கொடுக்கவே மாட்டேன். நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்து பார்க்காத அளவுக்கு உனக்கு சகலமும் கிடைக்கும் என்றால் நீ நம்புவாயா? அதாவது இன்று எதுவுமே இல்லாமல் நீ வாழலாம், ஆனால் கூடிய விரைவில் உன் வாழ்க்கையில் அனைத்தும் இருக்கும் என்று சொன்னால் நீ நம்புவாயா? நீ நம்புகிறாயோ இல்லையோ அது பிரச்சனை அல்ல, ஆனால் உனக்கு கொடுப்பது மட்டும்தான் என்னுடைய வேலை. உன்னுடைய தேவைகள் என்னவோ அது நடக்கட்டும். 1000 விஷயங்கள் மனதுக்குள் ஓடுகிறது எனக்கு. உன்னுடைய வாழ்க்கையை எப்படி பார்க்க வேண்டும், ஏது பார்க்க வேண்டும், நீ நினைக்காத வண்ணமும் உன் வாழ்க்கையை மாற்றி அமைத்து தரப்படும். இங்கு பார், இந்த சாயை நம்பு. இந்த சாய் உனக்காக இருக்கிறேன் என்று நம்பு. இந்த உலகத்தில் உனக்கென்று ஆளில்லை, உனக்கென்று ஒரு நாதி இல்லை. ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு மனம் கஷ்டமாக இருக்கிறது என்றால் உன்னை யாருமே கேட்கவும் இல்லை என்று நீ வருத்தப்பட்டாய் எப்பொழுதும். ஆனால் இதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து நீ வருத்தப்பட வேண்டாம். ஏனென்றால் உன்னை பார்ப்பதற்கும், உன்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் அழகாகவும் அற்புதமாகவும் ஒவ்வொன்றையும் கேட்பதற்கும் நான் இருக்கிறேன். நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு பொழுதுகளிலேயும் நான் இருக்கிறேன். உனக்கு தேவைப்படும் அத்தனையையும் அள்ளி கொடுக்கவும், உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாளும் உன்னை கவலைப்படாமல் பார்த்து கொள்ளவும் நான் இருக்கிறேன். எதிர்பார்க்காத சில வழிகளை கொடுத்த இந்த சாய் கூடிய விரைவாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்களையும் கொடுப்பேன் என்பதை மறக்க வேண்டாம். ஒரு தெய்வம் உங்களுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறது என்றால் எப்பொழுதுமே அந்த தெய்வம் உங்களுக்கு சோதனை மட்டும்தான் கொடுத்து கொண்டு இருக்கும் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதற்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் சாதனைகளையும் கொடுக்கும், நல்ல விஷயங்களையும் கொடுக்கும். எதிர்பார்த்ததை விடவே மிகப்பெரிய ஒரு அற்புதத்தையும் உங்கள் வாழ்க்கையில் நடத்தும் என்பதை நீங்கள்
நம்புங்கள். உங்களை அளவைத்தது தெய்வம்தான், உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பது தெய்வம்தான் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். அப்படியென்றால் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது செய்வதும் தெய்வம்தான், இனி உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கப் போவதும் தெய்வம்தான் என்பதை நம்புங்கள். எல்லாமும் இனி உங்களுடைய வாழ்வில் பிரகாசத்தோடு இருக்கும். எல்லாமும் இனி உங்களுடைய வாழ்க்கையில் மாபெரும் இன்பங்களோடும் மிகப்பெரிய அற்புதங்களோடும் இருக்கும். என்னென்னவோ காலங்கள் நேரங்கள் எல்லாம் மாறும். நீங்கள் இன்றைய சூழ்நிலைகள் கவலைகளோடு இருந்தாலும் நாளைய சூழ்நிலைகள் பிரம்மாண்டமாக இருக்கும். உன்னை அளவைத்ததும் சரிதான், உன்னை சிரிக்க வைக்கப் போவதும் சரிதான், நான் தான். ஏனென்றால் உன்னோடு அத்தனை இடத்திலேயும் நீ என்னென்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் பார்க்கிறாய், என்ன விஷயத்தின் மீது ஆசைகள் படுகிறாய் என்ற அத்தனையும் எனக்குத்தானே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் எனக்குத்தானே தெரியும். நீ என்னுடைய பிள்ளைதான், என்னுடைய அழகான பிள்ளைதான். எனக்கு நீ என்ன ஆசைப்படுகிறாய் என்ற எல்லாமும் எனக்கு தானே தெரியும். நிச்சயமாக நீ பொறுத்திருந்து பார். உன்னுடைய வாழ்க்கையில் நீ என்னென்ன விதத்தில் சந்தோஷமாக இருக்கிறாய் என்று. என்னுடைய நேரங்களும் என்னுடைய வார்த்தைகளும் என்னுடைய வாக்குகளும் எல்லாம் கூடிய விரைவிலேயே பலிக்கும். இன்றைய காலகட்டங்கள் ஒவ்வொன்றும் உன்னை பயமுறுத்தும். வாழ்க்கைதான், அவ்வளவுதான், முடிந்தது என்ற மாதிரியான சில விஷயத்தை உங்களுக்கு கூறும். ஆனால் நீங்கள் அப்படி எதையும் நினைத்து கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நிற்கவும் வேண்டாம். பயந்து நின்று நீங்கள் இங்கு எதையும் சாதிக்கப் போவதும் அல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கலங்கி நின்று இங்கு யாரும் உங்களுக்கு எந்த நிமிஷத்திலேயும் எந்த ஒரு நொடியிலேயும் யாரும் உங்களுக்கு எதுவும் செய்யப்போவதும் அல்ல. அதனால் நீங்கள் ஒரே ஒரு நாள் எப்பொழுதும் என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், என்னை நீ பார்த்து கொள்வாய்தானே என்று ஒரு வார்த்தை கேட்பாய் அல்லவா? அந்த ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுவிடாதீர்கள். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நான் அனைத்தையும் பார்த்து கொள்வேன். நிச்சயமே பார்த்து கொள்வேன். பல வழிகளையும் பலவிதமான பாரத்தையும் சுமந்த உங்கள் வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் எதையும் நீங்கள் சுமக்க மாட்டீர்கள். கவலைகளை நீங்கள் ஒரு நாளும் ஒரு பொழுதும் சுமக்க மாட்டீர்கள். அதற்கு பதிலாக உங்களுடைய தேவைகள் என்னென்னவோ அது எல்லாமும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். வழிகளோடு வாழ்ந்த நாட்கள் இனிமேல் உங்களுக்கு வராது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வழிகளோடு தான் நீங்கள் வாழ்ந்தீர்கள். அந்த வழிகள் இனி உங்களுக்கு இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எத்தனையோ விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கலக்கத்தோடும் மன வெறுப்புகளோடும் இருந்தீர்கள். உங்களுடைய பாரத்தை குறைக்க ஆளில்லை என்று நினைக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை விதமான பாரத்தையும் அத்தனை விதமான குழப்பங்களையும் இந்த சாயாகிய நான் குறைப்பேன். இந்த சாயாகிய நான் உங்களுக்கு தேவைப்படும் ஒவ்வொன்றையும் கொடுப்பேன். சாயை நம்பியோர் நிச்சயமாக வாழ்வை வெல்வார்கள். ஓம் சாய்ராம்.